டேய் தம்பிங்களா, இந்த வாட்டி பட்டாசு வாங்கி ஜமாச்சிடுறோம். போன வாட்டி பட்டாசு வாங்கி ஒண்ணு கூட வெடிக்கலண்ணா. என் பொண்டாட்டி கேட்டா தெரியுமா? இன்னும் பொண்டாடி திடுச்சு. என்ன என் பொண்டாடி தூக்கி போட்டு மிச்சிரா பாவி. இதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இல்லன்னா உன் மூஞ்சிக்கு பொண்ணு லைன் கைட்டாடா வந்திருக்கான். என்னடா பேசுற? அண்ணன் பாரு எப்படி காமெடிக்கு வந்தா. சரி வாங்க, எதனா பட்டாசு கடையா போலாம். ஒரு குண்டானுங்கிறாரா? நோ குண்டானா, நோ குண்டானு சொல்ற அடிக்க போறாரா? அட வாடா. என்னப்பா? நோ தீபாவளிக்கு பட்டாசு வாங்க வந்துருக்கா. ஒரு நல்ல கடையா சொல்லணும். இதோ கடை நல்ல கடை, நம்ம கடை விநாயகா பட்டாசு கடை. அடடே, பேரே நம்ம முதல் கடவுள் பேரு. அப்ப பட்டாசு பயங்கரமா தான் இருக்கும். போங்க, கடை பூரா பட்டாசுக்குது. எல்லாம் கம்மி ரேட்டு தான், போய் வாங்குங்க. ஏதோ எனக்கு சுசு கம்மி தான் வாங்கி தானா? அட வாடா, வாங்கி தரேன். ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ் பயங்கரமா தாங்கிது. வாங்கடா தம்பிங்களா, வாங்க. வணக்கண்ணே, வாங்கண்ணே. ஸ்டார்டிங்கே தடப்படல இருக்குதா? வணக்கங்க. விநாயகர் உங்க அன்புடன் வர இருக்குது. வாங்க. ஏனோ நானா இவ்வளவு பட்டாசுக்குதா? அண்ணே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து வந்துக்கிறப்பா. பட்டாசு வாங்கிமாவோ. ரொம்ப கம்மியான விலையில தானே, நீங்க என்ன வெடி வேணாலும் எடுங்க. சூப்பர். ஏனோ இந்த பட்டாசு ஒண்ணு எடுத்துக்கலானா? அண்ணே, அது கும்பை வெடி, பயங்கரமா வெடிக்கும். அதான் தேவை. என் பக்கத்துக்கு வேற வீட்டுல குப்பையே இருக்க கூடாது, நம்ம வீட்டுல தான் இருக்கணும். ஏனோ கரெக்டா சொன்னானா? ஏனோ இந்த வெடி எடுத்துக்கலானா? அது குருவி வெடி, வெடிக்க வெடிக்க தீரவே செய்யாது. 4 நாள் வச்சு வெடிக்கலாம் போடுறா. ஏம்பா ஒரு பாக்ஸ் கொடுப்பா. என்னங்க, இதுல போட்டுக்கோங்க. போடுறா, எடுக்கிற பட்டாசு எல்லாம் போடுங்க. ஏனோ இங்க பாரு, நம்ம மாடு வெடியா. அது ஜல்லிக்கட்டு வெடிங்க. நீங்க சொன்ன குப்பை அதுல பயங்கரமா வரும். அவனை போன வாட்டி என்ன கிண்டல் பண்ணனுங்க. போறா 2 படியா, நம்ம கூட குப்பை ஆகணும். அண்ணா புதுசா கோழி முட்டை வெடி இத பாக்குறீங்களா? இது நல்லா இருக்கும். கோழி முட்டை வெடியா? இதே போட்டுலானா? போடுறா. இது ட்ரை கலரு, இது கலர் கலரா வரும். இதே வேணா வாங்கி பாருங்க. கலரா வருமா? டேய் புடா, என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். குடுங்கண்ணா. ஆடாடா காட்டுங்க. இந்தாடா இதையும் போடுறா. நோ இது ரொம்ப போயிச்சு. நோ ஆனா யாரா இவன்? உன்னை எவ்வளவு எடுக்க வேண்டியது இருக்குது? ஏனோ அப்புறம் காசு அதிகமா வாங்க போறாங்கண்ணா. சொன்ன மாதிரியா? இது யோசிக்கலடா நானு. ஏம்பா காசு அதிகமா வாங்குங்க. எல்லா வெடியிலும் ஆஃபர் இருக்குண்ணே, நீ தைரியமா வாங்கினேன். ஆஃபர் இருக்குதாமடா? அது என்னடா பட்டாசு? இல்லையாண்ணா? ஏம்பா அது எப்படிப்பா வெடிக்கா? நோ ஆஃபர்னா தள்ளுபடினா? தள்ளுபடியா? இது நல்லா இருக்குதா? எவ்வளவு தள்ளுபடியா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இது 100 ரூபா பொருள்னா உங்களுக்கு 15 ரூபாய்க்கே கொடுத்துருவோம். அடங்கோயால. ஏனோ இது சூப்பர் ஆச்சேனா? அண்ணி உங்களை 2 பேரும் திட்டாதுன்னா நிறைய வெடி வாங்கி போடுவோம். அதனால தான் சொல்றேன். ஆனா அண்ணே, இது சக்கரை மாதிரி சுத்தும், ஸ்பீடா சுத்தும். இதே வாங்கிக்கோங்க. சரிதான்ப்பா. ஏப்பா இந்த மேல எல்லாம் போய் டம்முன்னு வெடிக்குமே, அதெல்லாம் எங்க இருக்குதா? இதோ இருக்குது. இந்த கம்பெனி ஓனரே இவர் தான். அடடே, இது இவர் தான் தயாரிக்கிறாரா? ஏனோ வணக்கண்ணா. வணக்கங்க. ஏனோ இதெல்லாம் வானத்துல பார்க்கும்போது நாங்க எவ்வளவு ரசித்து இருக்கிறது தெரியுமா? இதை நீங்க தான் தயார் செய்யணும்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய வெடி இருக்குதானா? நிறைய வெடி விதவிதமா இருக்குண்ணே, அதை வாங்கி வெடிச்சு என்ஜாய் பண்ணுங்கண்ணே. இதுக்கு மேல என்ன வேணும்? வெயிடா கீழே எடுக்கடா பட்டாச. அண்ணே டப்பா பார்த்தேன் கொடுப்பா. இங்க பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸா ஜில்லுன்னு குடிக்க வச்சிராங்க. எற உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு. அண்ணா என்ன பண்றீங்க? அப்பா வெயில் அடிக்குதுல, கூல் ட்ரிங்க்ஸ்பா. அண்ணா அது குடிக்கிறது இல்ல, வெடிக்கிறது. அடடா, இது மாதிரி வெடி வந்துக்குது. சூப்பரா இருக்குண்ணா, நைட்ல விட்டா. அண்ணா அண்ணி இது பார்த்த உடனே ஒழிச்சு வச்சுக்கண்ணா. ஆமாண்டா, ஏற்கனவே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில 1.5 வருஷமா ஒழிச்சு வச்சு நல்லாவா? இங்கே வந்து அண்ணியை பத்தி குறை சொல்லியே இருக்கிற பேரு என்ன பட்டாசா? அண்ணி மேல எவ்வளவு பாசமாக்குறா என் தம்பி. அது அண்ணி இல்லண்ணா, எங்க அம்மா மாதிரி. நீ எடுங்க. இந்த பிஜிலி வெடி இன்னும் நிறைய ரகம் இருக்கு, எல்லாத்தையும் எடுங்க. ஏடா என்ன அது நான் புதுசா இருக்குதா? இருக்குமா? அண்ணே அது பிஜிலி வெடிங்க. விசில் வெடியா? எப்படிலாம் வெடியை தயார் பண்ணிக்கிறீங்கப்பா? ஏதோ ஒண்ணு மறந்துட்டேண்ணா. என்னடா மறந்துட்டேன்? ஏதோ பூக்காதேக்கா பாக்ஸ் பட்டாசு வாங்க சொன்னானா? ஆமாண்டா, வாங்காம போனா பேய ஓட்டு வாடா. ஏப்பா அந்த பாக்ஸ் பட்டாசு எல்லாம் இருக்குதாப்பா? 31 ஐட்டம் 600 ரூபாண்ணே. சூப்பர். இது எவ்வளோ? 41 ஐட்டம் 900 ரூபாங்கண்ணே. இதுவும் நல்லா தாங்குதா? ஏம்பா இவ்வளவு பேசுக்குது, இது எவ்வளோப்பா? 1200 ரூபா தானே. 1200 தானா? டேய் அந்த மூலக்கடை ராமமூர்த்தி போனாடி கடை போட்டானே, இந்த பாக்ஸ் எவ்வளவு தெரியுமா சொன்னா? நம்ம தானே போய் கேட்டா 2500 ரூபான்னு சொன்னானே. அவ்வளவு சொன்னா. இங்க பாரு ரேட் கம்மியாகுது. அண்ணே இந்த பட்டாசை கொளுத்திட்டு கைய குறுக்க வச்சாலும் ஒண்ணுமே ஆகாதண்ணே. இதானே எடுவோடா. குடுப்பா, குழந்தை கைய வச்சா ஒன்னே ஆகுது. அதுக்கு
அண்ணே இதை வெடிச்சா பணமழை கொட்டும்ண்ணே. பணமழை கொட்டுமா? குடுப்பாதா பக்கி பையன் எப்படி அலையறான் பாரு. அண்ணே இங்க பாத்தீங்களா மயில் வெடி? அடடே என்னடா மயில் மாதிரி இருக்குது இது? அண்ணே அது வெடிச்சாலும் மயில் மாதிரி தானே வெடிக்கும். மயில் மாதிரி வெடிக்குமா? போடுற ஐடியா. அண்ணே ஓல்ட் இஸ் கோல்டு ஓலை வெடினே. எப்பா இது மாதிரி வெடித்தாப்பா எங்க அப்பா அப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. டேய் இது மாதிரி வெடித்தானே வாங்கி கொடுத்தாரு அப்பா. அண்ணே பாம்பைட்டா பாக்குறீங்களா? பாமா ஒண்ணு இந்த தெருக்கு வச்சா 4வது தெருல கேக்கும்ண்ணே. குடு இதெல்லாம் முக்கியமா தேவை. பக்கத்து வீட்டுக்கார அலறணும். இது பேர் அம்பர்லா கம்பினே. கொடை மாதிரியே சுத்தும்னே. கொடை மாதிரியே சுத்துமா? போடுற ஐடியா. அண்ணே ஐபிஎல் வெடினே. ஐபிஎல் வெடியா? என்னப்பா சொல்ற? ஐபிஎல் முடிஞ்சோடனே வெடிக்கும்ல, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு, அந்த வெடி இதுதான். சூப்பரா இருக்கா? ஓ குடுப்பா ஐபிஎல் வெடியாமா? ஐபிஎல் வெடியா? அப்பா சந்தோஷமா வெடி வாங்கிட்டப்பா. இந்த பஸ்ல வேற எத்தமா முடியாது. எப்படி அனுப்ப போறீங்க? அண்ணே நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்லயே போட்டு விடலாம். உங்களுக்கு 1 நாள்ல 2 நாள்ல டெலிவரி. ஏங்க பட்டாசு வாங்கினா சிவகாசி வந்தா வாங்கினமாங்க? அண்ணா நீங்க வரணுன்ற அவசியமே இல்ல. கீழே எங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க அதுக்கு கால் பண்ணீங்கன்னா என்ன வேணுமோ அதை உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க செலக்ட் பண்றத நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுருவோம். ஏனோ நம்மளுக்கு பத்தலையானா கூட வீட்ல போய் ஆர்டர் போட்டுக்கலாம்னா. அதான் சொல்லிட்டாரு அண்ணா, போன் பண்ணாலே போதும். என்ன அது மட்டுமா? 85%. இத பத்தி உன் பொண்டாட்டி கட்டி என் பொண்டாட்டி கட்டி வீட்டுல போய் சொல்றாத. அவனுக்கு கடை போட்டுருவாளுங்க. ஆமாண்ணா மோசமானவங்க. நான் போய் சொல்றேன். நான் அண்ணி கேட்டேன். டேய் பேஸ் கட்ட மேல முஞ்ச அண்ணி கட்ட சொல்ற. அண்ணி கட்ட போற வயல குப்பை தொட்டில தூக்கி போட்டு போடுவேன். நான் சொல்ல மாட்டேன்னா அந்த மாதிரி பண்ணாதன்னா. அந்த பயம் இருக்கட்டும். ஏப்பா எவ்வளாச்சுன்னு சொல்லுங்கப்பா. பாத்தீங்களா பேக்கிங் எப்படி பண்றாங்கன்னு? அண்ணா இதாங்கண்ணே பில்லு. அண்ணே ரேட்டு சொன்னபடி 85% தானே ஆஃபர் போட்டிருக்கு. இவ்வளோ பட்டாசு சேர்த்து வெறும் 6000 தான் வந்துக்கிட்ட. ரொம்ப நன்றிப்பா. அண்ணே இது மட்டும் இல்ல, நம்ம கடையில 5000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்குறோம். இது புடுறா இலவசத்துக்கு மேல இலவசம். அதுலயும் லட்சுமி. 10,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு சிறப்பா இன்னொரு பரிசு இருக்குண்ணே. அது என்னதுப்பா? அதே சொல்றப்பா. 10,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமும் கொடுத்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றும் கொடுத்துரும். சூப்பர்ண்ணா, பயங்கர ஆஃபர் பண்றீங்க. அண்ணே ஊருக்கு போனதும் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். சொல்லி நம்ம கடையில இருந்து ஆர்டர் பண்ண சொல்லணும். நம்ம நம்பருக்கு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டுரும். சொல்லாம இருப்பேனாப்பா, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்க கோச்சு கூடாது. சரிங்கண்ணே, இந்த தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஸ்ரீ விநாயகா பட்டாசு கடை வாழ்க.